இன்னைக்கு ஹையர் எஜுகேஷனே நம்ம பேசணும்னா 50% அபவ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஒரு 2 பேரில் ஒருத்தர் வந்து எப்படியும் கல்லூரி வாசலை மிதிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட்டுடைய ரெக்கார்ட். இதே நேஷ்னல் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 20, 22 அந்த மாதிரி தான் இருக்குது. 25க்குள்ளே தான் வருது. ஸோ இது வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கிறதுனால தான் அந்த சதவீதமே இருக்குது. நிறைய ஸ்டேட்ஸ் இன்னும் அதை அச்சீவே பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை பார்க்கும்போது இந்த ஸ்கில் பேஸ்ட், அதாவது ஹோல் கண்ட்ரிக்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொறியியல் வல்லுநர்கள் வந்து இந்தியா ஃபுல்லாகவே நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அதே மாதிரி கம்பெனி செட்டப் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத, தமிழ்நாடுக்கு முக்கியமாக பொறியியல் கல்வியில் ஒரு முக்கிய பங்கு இந்தியா ரீதியாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு மேம். ஆனால் இன்றைக்கும் 2023 இருக்கோம். இன்றைக்குமே ஒரு கேள்வி அப்படின்றது இருக்குது. பொறியியல் கல்வி அப்படின்றது எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பம் மாணவர்கள்கிட்ட இருக்குது. அதை விட அதிகமாக பெற்றோர்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? +2 ரிசல்ட்ஸ் இந்த வருடம் வந்திருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பேர் சயின்ஸ் கோர்சஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு இண்டிகேஷன், உங்களுக்கு எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது. 2 லட்சம் மாணவர்கள் அதர் கோர்சஸும் எடுத்திருக்காங்க. நிறைய திரைப்படங்கள், மீம்ஸ் இந்த மாதிரி போட்டு அதை மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறதே என்ஜினியர்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் இது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது பசிச்சதுன்னா ஒரு விவசாயி நினைக்கணும், பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு வக்கீலை பார்க்கணும், இல்லை உடம்புக்கு சரியில்லைன்னா ஒரு டாக்டர் பார்க்கணும். அந்த டைமில் நினைக்கணும். ஒரு என்ஜினியரை எத்தனை தடவை நினைக்கணும்? நீங்கள் எல்லாத்துலேயுமே கலந்து நீங்கள் காலையில் எந்திரிக்க ஒரு நாளில் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் என்ஜினியரிங் இல்லாமல் இருக்க முடியாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லைன்னா மனித வாழ்க்கையோ இல்லை ஈவன் அதர் லிவிங் பீயிங்ஸ் இன்றைக்கும் கல்லை உரசி நெருப்பு பற்ற வச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இம்பேக்ட் எவ்ரிடே லைஃப்பில் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து செல்ஃபோன் வேண்டான்னு சொல்லுவீங்களா? இல்லை செல்ஃபோனில் வாட்ஸ்அப் வேண்டான்னு சொல்லுவீங்களா? எது வேண்டான்னு சொல்லுவீங்க? ஏர் கண்டிஷன் வேண்டான்னு சொல்லுவீங்களா? மைக்கு வேண்டான்னு சொல்லுவீங்களா? இல்லை டெலிவிஷன் வேண்டான்னு சொல்லுவீங்களா? எவ்ரிதிங். ஸோ அந்தளவுக்கு நீடும் இருக்குது. இட்ஸ் அ நீட் பேஸ்ட் திங். இன்றைக்கி மெடிக்கலில் பார்த்திங்கன்னா மெடிக்கல்லையும் இம்பேக்ட் இருக்குது. ஸோ என்ஜினியரிங் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹியூமன் லைஃப். அதை அண்டர்மைன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விவரம் தெரியாதவங்க பண்ணுறது. கண்டிப்பாக, அதாவது ஒய் தே மேக் ஃபன் அப்படின்னா, ஒரு ஸ்கில் இல்லாமல் வர்ற என்ஜினியர்ஸ்னால சிலர் வந்து அந்த அதுக்குரிய வேலைவாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காததுனால அவங்கள வந்து இந்த ஒரு பயம் இருக்கும், இப்படி ஆயிடுறாங்க அப்படி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அல்டிமேட்லி அந்த துறையில், எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த துறையில் ஒரு எக்ஸ்பர்ட்டாவோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலன்னா, அது எந்த துறையாக இருந்தாலும், இதே நீங்கள் டென்டல் டாக்டர்ஸ் எடுத்துக்கலாம், இது எந்த துறையை எடுத்துக்கலாம். காமர்ஸ் படிக்கிறவங்க, எத்தனை பேர் காமர்ஸ் படிக்கிறவங்களும் வேலை வாய்ப்பு தேடி உட்காந்துட்ருக்காங்க. பட் இது வந்து நம்ம பயப்படுறதுக்கு ரீசன் வந்து அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி ஆகிருக்காங்களா, ரெடி ஆனவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் ஆகிருக்காங்களா, இதுதான் நம்ம பார்க்கணும்.